ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸும் தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பொரியலும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது கருணைக்கிழங்கு இல்லை சேனக்கிழங்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இதை கருணைக்கிழங்கு தான் சொல்லுவோம். ஒரு சில ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கருணைக்கிழங்கை 300 கிராம் அளவுக்கு எடுத்து மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் சீவிட்டு, அந்த தோல் சீவும் பொழுது பார்த்தீங்கன்னா கையில் எண்ணெயை தடவிட்டு தோல் சீவுங்க. அப்போ கொஞ்சம் கை அரிக்காமல் இருக்கும். மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இந்த பாத்திரம் வச்சுட்டு இப்போ இது கூட உப்பு பார்த்தீங்கன்னா சேர்த்துக்க போகிறேன். கிழங்கு வேகும் பொழுதே பார்த்தீங்கன்னா நம்ம உப்பெல்லாம் சேர்க்கும்போது நல்லா கொஞ்சம் உப்பு பிடிக்கும். அப்போ சாப்பிட பொரியல் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற இந்த கருணைக்கிழங்கையும் நான் சேர்த்துக்கிறேன். கருணைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வேக வச்சுட்டு செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக குக் பண்ணிக்கலாம். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு வேக வைக்காமல் அப்படியே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் இந்த பொரியல் நல்லாயிருக்கும் சாப்பிட அப்படின்றதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கருணைக்கிழங்கு வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் குக் பண்ணிக்க போகிறேன். இந்த மசாலுடைய பச்சை மணமெல்லாம் போகணும். அப்போ தான் பொரியல் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 50 இல்லை 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. மசாலோடைய பச்சை மணமும் போயிடுச்சு. கருணைக்கிழங்கை வேக வச்சும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வடிகரண்டியில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல். கிழங்கு வேகும்பொழுது நீங்கள் எடுத்து இந்த மாதிரி உடைக்கும்பொழுது நல்லா ஈஸியாக உடஞ்சி வரணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம எப்படி கட் பண்ணி சேர்க்குறோமோ அதே மாதிரி இருக்கணும். ஆனால் நல்லா வெந்திருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சுருக்கிற இந்த கருணைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். ஒரு சில கருணைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால புளி கூட நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளியை கரைச்சிட்டு அந்த புளி கரைசல் கூட சேர்த்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போது நல்லா சூப்பராக குக் ஆகிட்டு வந்துருச்சு பொரியல். கடைசியாக இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக காரசாரமாக கருணைக்கிழங்கு பொரியல், அதாவது சேனைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். ஓரளவுக்கு பருப்பு வறுப்பட்டு வந்ததும் 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கப்புறம் குக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக நான் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி 3 லெமன் எடுத்து சாறு பிழிஞ்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்கிறேன். ரொம்ப நம்ம லெமன் ஜூஸை சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கும்போது கசப்பாகிடும். அப்புறம் லெமன் ரைஸ் சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும். அதனால் லெமன் ஜூஸ் சேர்த்ததுமே 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நம்ம சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 250 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து நான் சாதம் நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெள்ளை சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன்.
உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் கூட நீங்கள் வடித்த சாதத்தை சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக லெமன் ரைஸும் ரெடி பண்ணியாச்சு. ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக லெமன் ரைஸும் இந்த மாதிரி கருணைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் பொரியல்னு செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் கருணைக்கிழங்கு அதாவது சேனைக்கிழங்கு வச்சு பொரியல் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.